இங்கேருந்து நடந்து போகிற ஒரு ஆள் நைட்டு ஒரு 8:30க்கு ஆளை வந்து இது பண்ணி மிதிச்சு உடச்சி காலெல்லாம் உடச்சிருச்சு. காலெல்லாம் ജീവനോടെ இருக்கா? ഹായ് ഗൈസ്, ഞാനിപ്പോൾ നിൽക്കുന്നത് നമ്മുടെ മസനഗുഡി എന്ന് പറഞ്ഞ സ്ഥലമാണ്. തമിഴ്നാട് സ്റ്റേറ്റിലാണ് മസനഗുഡി എന്ന് പറഞ്ഞ സ്ഥലം. അപ്പോൾ നമ്മൾ വൈൽഡ് ലൈഫ് ഫോട്ടോഗ്രാഫി ആയിട്ടാണ് നമ്മളിവിടെ എത്തിയത്. ഒത്തിരി ആനകളും കരടിയും മാൻ അങ്ങനെ ഒത്തിരി അനിമൽസൊക്കെ ഉള്ള ഒരു ഏരിയയാണ്. കൂടാതെ ടൈഗർ അല്ലേ, ടൈഗറൊക്കെ നമ്മളിപ്പോൾ നിൽക്കുന്ന ഈ റിസോർട്ടിൻ്റെ അടുത്ത് ഇവിടെ ആന വന്നോ? ஆனை நைட்டு 8:30 மணிக்கெலாம் வந்துருச்சு. 8:30க்கு இப்படி வந்து இங்கேருந்து நடந்து போகிற ஒரு ஆள் நைட்டு ஒரு 8:30க்கு ஆளை வந்து இது பண்ணி மிதிச்சு உடச்சி காலெல்லாம் உடச்சிருச்சு. காலெல்லாம் ஜீவனோட இருக்கா? ஜீவன் இருக்கு. அது அந்த சமயம் ஒரு ஜீப்பு வந்தாச்சு நைட்டு. அந்த ஜீப்பு வந்ததுனால தப்பிச்சாச்சு. ஜீப்பு வந்தபோது யானை அப்படி காலு சென்டர்ல விட்டு ஒரே தட்டு காலில். ஆனா குத்துல கொம்பு இருக்கு, ஆனா கொம்புல குத்திருந்தா ஆள் அவுட் ஆயிருக்கும். இது காலில் இந்த சென்டர்ல போட்டு தட்டி வச்சு கூட அவங்க பொண்ணுங்க எல்லாம் இருந்து ஒரே கத்தி சத்தம் போட்டாச்சு. சத்தம் போட்டு ஜீப்பு ஒண்ணு வந்ததுனால அந்த யானை அப்படி வந்து திருப்பி ஓடிடுச்சு. இந்த வழியா தான் போச்சு. இப்படியே தான் போச்சு. இந்த வழியா. இந்த பக்கம் கீழே போனா ஃபாரஸ்ட் தான். இதெல்லாம் ஃபாரஸ்ட். இது மொத்தம் மசனகுடி தானே? இதெல்லாம் மசனகுடி தான். மசனகுடி ஃபாரஸ்ட் தான். இது டைகர் இருக்கு பாருங்க. ஒரு தடவை மானை அடிச்சு இந்த இங்கதான் கிடந்தது. டைகர் இங்கே வரும். இங்கே வந்து நைட்டு மானை அடிச்சு இந்த இடத்துல கிடந்தது. இங்கதான். எவ்வளவு நாள் ஆச்சு? 1 இயர் ஆச்சு. 1 இயர் ஆச்சு. 1 இயருக்கு முன்னாடி எப்ப பார்த்தா? 1 இயருக்கு முன்னாடி நைட்டு வந்து അടിച്ച് കാലയില பார்க்கும்போது இங்க கடந்தது. ഇവിടെ ഇങ്ങേതാ அந்த ഗേറ്റ്. ഇതേ നമ്മൾ താമസിക്കേണ്ട തൊട്ടടുത്ത് തന്നെയാണ് ടൈഗർ വന്നിട്ട് മാനിനെ അടിച്ചിട്ടെന്ന് പറഞ്ഞത്. അതുപോലെ രാത്രി ഇവിടെ ഇറങ്ങുന്നത് ഇത്തിരി റിസ്ക് ആണ്. കാരണം ആന 9 மணிக்கு உள்ள கெஸ்ட் எல்லாம் 9 மணிக்கு உள்ள கெஸ்ட் வந்துடணும். உள்ள வந்துடணும். கேம்ப் ஃபயர் எல்லாம் இருக்கக்கூடாது, சவுண்ட் போடக்கூடாது. ஃபாரஸ்ட்ல நிறைய கண்டிஷன் பண்ணிட்டாங்க. ஏன்னா டைகர்ஸ் ஜாஸ்தி ஆகி போச்சு. அதனால இங்க வந்து கெஸ்ட்டுங்க வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட முன்னாடி நீங்கள் சொல்லிடுங்க. 9 o'clock மேலே வந்து வெளியில் போகக்கூடாது. வெளியில் வண்டி எடுத்துகிட்டு போயாச்சுன்னா ஃபாரஸ்ட் அங்கங்கே கேமரா வச்சுருக்காங்க. கேமராவில் இதாகிடுச்சுன்னா அவங்களுக்கு மாட்டிடும். ஓகே ஓகே, ஃபைன் போட்டுருவாங்க. നമുക്കിപ്പോൾ ഇവിടുന്ന് അനിമൽസിനെ കാണണമെന്നുണ്ടെങ്കിൽ மார்னிங் வந்து ஜீப் சஃபாரி இருக்கு. ஜீப் சஃபாரி இருக்கு. கூட்டிகிட்டு போகிறாங்க காலையில். ஜீப் சஃபாரிக்கு எவ்வளோ? 2000 rupees. 3 ரோடு கொடுக்குறாங்க. 3 ரோடு சரி. 3 ரோடுனா மாயார் ரோடு, மாயார் ஒன்று, சிங்காரா ஒன்று, இன்னொன்று விபூதி மலைன்னு ஒரு இடம் இருக்கு. அங்கெல்லாம் போயிட்டு ஒரு 2.5 hours. ஆனா கரெக்டா அனிமல்ஸ் வர்ற டைமுக்கு போகணும். எப்போ போகணும்னா மார்னிங் போகணும், இல்லாட்டி ஈவினிங். லாஸ்ட் 2000 எவ்வளோ மெம்பர்ஸ்? ஒரு ஜீப் 6 மெம்பர்ஸ். ஏன்னா 10 மெம்பர்ஸ் பிடிக்கும். அந்த மேட்ல வந்து ஆஃப் ரோடு ஏறாது. அதனால 6 மெம்பர்ஸ் தான் ஜீப்பு. அது ரொம்ப மோசமான இடம் அந்த ஆஃப் ரோடுங்கிறது. ஒரு வியூ பாயிண்ட் சூப்பரா இருக்கும் அந்த இடம். அங்க போகும்போது நாங்க சென்னையில இருந்து எல்லாம் பார்க்கலாம். ஆனை, சென்னை எல்லாமே பார்க்கலாம். அங்க விபூதி மலை போகும்போதும் பார்க்கலாம். ஏரியாக்கு என்ன சொல்லும்? இந்த ஏரியாக்கு லட்சுமி நகர். லட்சுமி நகர் இந்த ரிசார்ட் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் நஸ்மத் ரிசார்ட். நஸ்மத் பெட்ரோல் பம்ப் பக்கத்துல இருக்கு. பெட்ரோல் பம்ப் ஃப்ரண்ட் சைடு பெட்ரோல் பங்க் பக்கத்துல வருது. இப்படி லட்சுமி நகர் வந்தோம்னா ஏஜி சர்ச்சுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கு. ஆப்போசிட்ல ஏஜி சர்ச்சுக்கு நேர் ஆப்போசிட். ஏஜி சர்ச் ஐத்தாப்ல இருக்கு. ഇവിടെ எவ்வளவு ரூம்? இங்க 6 ரூம் இருக்கு. 6 ரூம் ரைட். வந்து நீங்க சீசனுக்கு தகுந்த மாதிரி போடுவோம். அன் சீசனுக்கு ரொம்ப கம்மி பண்ணி கொடுப்போம். ரைட் டிஃபரண்ட் சீசன் டிஃபரண்ட் வித்தியாசமா இருக்கும். பெரிய ரூம் இருக்கு. மொத்தம் ஒரு 30 பேர் மேக்ஸிமம். ஒரு 30 பேர் எல்லாம் சேர்த்தா ஒரு 30 பேர் பிடிக்கும். எக்ஸ்ட்ரா பெட் எல்லாம் போட்டு நல்லா இருக்கும். ஹோம்லியா தான் உள்ளது. ஃபேமிலி கெஸ்ட் ஹவுஸ் தான் அது. ஓகே ஓகே ஓகே. ஃபேமிலி எங்களுக்கு பக்கத்துலயே வில்லேஜுக்கு போகணும்னா கடைக்கு போறது பக்கத்துலயே இருக்கு. ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும்னா டக்குன்னு போய்க்கலாம். நீங்க நடந்தே போய் சாப்பிட்டு வந்துடலாம். வண்டி பார்க்கிங்க்கெல்லாம் இடம் இருக்கு. மாலில் உட்காந்து பார்க்கறது, ஃபாரஸ்ட்லாம் பார்க்கறதுக்கு இடம், மவுண்டன் வியூவெல்லாம் நல்லா இருக்கும். இங்கே உட்காந்து பார்த்தோம்னா மவுண்டன் வியூவெல்லாம் நல்லா கிடைக்கும். லிக்கர் ஷாப் இருக்கா? லிக்கர் ஷாப் இங்கே கிடைக்காது. லிக்கர் ஷாப்புங்கிறது தனியாக ஒரு கடை இருக்குது. ஆனால் அது வந்து அது இங்கே நமக்கு அலௌடு இல்லை. ஏன்னா ஃபேமிலி கெஸ்ட் ஹவுஸ் தானே. அது தெரியாமல் நீங்கள் பண்ணீங்கன்னா அது நமக்கு தப்பு கிடையாது. அந்த மாதிரி அது நம்ம சொல்லிடுவோம். நோ லிக்யூர்னா போட்டிருக்கிறோம். ஓகே ஓகே. அது நீங்கள் உள்ளே வச்சு குடிக்கிறது அது உங்கள் பிரியம். அது அண்ணனுக்கு பேர் என்ன? கண்ணன். அண்ணன் பேர் கண்ணன். அப்போ அண்ணன் ஊருங்க மசனகுடியே தான். மசனகுடி இங்கே தான். இங்கேயே தான். ஃபேமிலியெல்லாம் இங்கே இருக்கு. ஃபேமிலி எல்லாம் இங்கே தான் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. இங்கே தான் இருக்கேன். நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த ரிசார்ட் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே. இப்போ இது ஆரம்பிச்சு 16 வருஷம் ஆச்சு. 16 நஸ்மத் ரிசார்ட். நஸ்மத் ரிசார்ட் ஊட்டி மெயின் ரோடு மசனகுடி.
பெட்ரோல் பங்குக்கு കുറച്ച് முன்னாடி இருக்கு. ഓക്കെ. അപ്പോൾ ഇവിടെയാണ് നമ്മളിന്ന് സ്റ്റേ ചെയ്യാൻ പോകുന്നത്. കുഴപ്പമില്ല, അത്യാവശ്യം നല്ലൊരു റൂമും കാര്യങ്ങളൊക്കെയാണ്. ഞാൻ കയറി കണ്ടായിരുന്നു, ഞാൻ ജസ്റ്റ് ഒന്ന് കാണിച്ചു തരാം. അപ്പോൾ ഇതുവഴിയാണ് ഇവർ സഫാരിക്ക് പോകുന്നത് അല്ലേ? സഫാരിക്ക് പോവാം, ഇന്ത വഴി പോകാം. ഓക്കെ. അപ്പോൾ ബസ്സിന് വരുന്നവർക്കാണെങ്കിലും ബസ്സിന് വരാം. ഗൂഡല്ലൂർ വന്നിട്ട് അവിടുന്ന് മസനഗുഡി ബസ് ഇറങ്ങിക്കഴിഞ്ഞാൽ അവിടുന്ന് കുറച്ച് നടക്കാനുള്ളൂ കേട്ടോ. അപ്പോൾ ഞാൻ റൂം കാണിച്ചു തരാം.